ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ராகி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ராகி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். ராகி மாவு 150 கிராம், கொக்கோ பவுடர் 35 கிராம், பால் 120 ml, ஆயில் 120 ml, நாட்டு சக்கரை 150 கிராம், 2 முட்டை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த 2 முட்டையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஆயில் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது கூட இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கொக்கோ பவுடர், பால், இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மறுபடியும் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கலவையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை நான் இன்னொரு பவுனில் மாற்ற போகிறேன். இதை நான் அவனில் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் எப்போதும் நார்மலாக கேக் செய்கிறாப்புலையே குக்கரில் கூட செய்யலாம். பாதாம் பருப்பு லேஸ் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் அவனை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ரெடி ஆகிடும் அந்த கேக்கு. இதோ ரெடி ஆகிடுச்சி. இந்த ராகி கேக்கு ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஹெல்த்தியான அருமையான ராகி கேக் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.